பள்ளி ஆசிரியர் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்டு உறைவிட பள்ளியில் முழு நேரம் மற்றும் பகுதி நேர பெண் ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. இதற்கான தகுதிகள் என்ன, சம்பளம் எவ்வளோங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அனைத்து நண்பர்களும் பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் மற்றும் ஹைப்பர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் தினந்தோறும் அப்லோடு செய்யப்படும் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோடு மட்டும் இல்லாமல் மேலும் பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோ வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த வேலைவாய்ப்பு தகவல்கள் முழுக்க முழுக்க தினசரி செய்தித்தாள்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. காலி பணியிடங்கள் பற்றிய விவரங்கள். முழு நேர சமூக அறிவியல் ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஏ பிஎட் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெட் பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 24,000 வழங்கப்படும் என சொல்லியிருக்காங்க. இரண்டாவது காலி பணியிடம் பகுதி நேர கணினி ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ அல்லது பிஇ முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வேலை பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு 3 அரை நாட்கள் மட்டும் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஊதியம் 9,000 தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைக்கு தகுதியும் விருப்பமும் உள்ள பெண் ஆசிரியர்கள் கீழே உள்ள முகவரிக்கு உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகம், பழைய பேருந்து நிலையம் எதிரில், அவிநாசி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே ஆசிரியர் பணி தேடிட்டு இருக்கிற உங்களது தோழிகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.